துபாய், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், லண்டன், அமெரிக்கா அங்கெல்லாம் சென்று இவ்வளவு 1000 கோடி முதலீடு வந்தது என்று எவ்வளவு படோடபமாக அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். எல்லாமே போய் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? மட்டும் ஒரு முறை ஏற்கனவே விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது வேறு, முதலீடு என்பது வேறு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது சேல் அக்ரிமெண்ட். ஒரு 50 லட்ச ரூபா ஒரு லேண்டுன்னு வச்சுங்களேன், மால்தீன்னா ஒரு 20,000 ரூபா அல்லது 30,000 ரூபா அட்வான்ஸாக கொடுத்துருப்பீங்க இல்லையா? அப்போ கொடுத்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. இதுதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன சிக்கல்னா, இந்த டோக்கன் அட்வான்ஸ் கூட கொடுக்க வேண்டியதில்லை. போய் அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேங்க, சரி அப்படியே முதலீடு பண்ணுறது எவ்வளோ எம்புட்டு வேணும், ஒரு 5000 கோடி பண்ணுங்க, சரி ரைட் 5000 கோடி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வந்துடுறது. அதற்கு பிறகு அதை பற்றி அந்த நிறுவனமும் கவலைப்படாது, இவர்களும் கவலைப்பட மாட்டார். அண்ட் இப்போ சமீபத்தில் இவர் முதல்வரோட சுற்றுப்பயணம் முடிந்த போது கூட நான் சொன்னேன், எந்த நிறுவனமும் முதலீடு செய்ய தயங்கும். என்னவென்றால் இந்த அரசு எத்தனை நாள் நீடிக்கும்? இங்கே போய் என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கரண்ட் கம்மியாக தரேன், லேண்டு கம்மியாக தரேன், தண்ணி கம்மியாக தரேன், கிளியரன்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ இந்த முதலீடுகளில் 10 பைசா வராது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதோட தொடர்ச்சியாக தான் டிஆர்பி ராஜா அவர்களோட இந்த அறிவிப்பையும் நாம் பார்க்கணும்.